டேய் கொட்டாங்குச்சி வா மச்சான், மீன் பிடிக்க போயிட்டு வரலாம். மச்சான் தான் கரெக்டாக இருப்பான், சொல்லாமலே வந்துடுவான். ஓகே மச்சான், சூப்பர் மச்சான், வா மச்சான் போகலாம். மச்சான் ஏறி போலாமா மீன் பிடிக்கா? 2 பேர் ரெடி, இன்னும் ஒருத்தன் வேணுமே. ஓகேடா ஓகேடா, சூப்பர். கவி நான் போலாம் மீன் பிடிக்கா? டைம் வேஸ்ட் போயிடும். ஓகே, ஒருத்தன் ரெடி. 아래를 쳐다보고 있겠지. 묘한 짜릿한 그 속에 머물다 보면 어느새 제주 행비행 신비한 세계로 나를 이끌고 거짓말처럼 하늘을 날며 어느새 제주 바다가 내게로. சூப்பராக சரி வாங்க வந்து வேலை பார்ப்போம். டேய் அப்படிதான் வாயில கீழே வச்சிரு போற. கூடிய சீக்கிரம் போயிடும், வாயில வச்சு அதெல்லாம் புழுல. ஆமா அது அது நம்ம பிடிச்சி சாப்பிடும், அது சாவாதே. சரி நம்மளும் மீன் ஒண்ணா மீன் இருக்குதுடா மச்சான், வேட்டை தான் இன்னைக்கு. வா 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 புழு விடலாம். நம்ம கொஞ்சம் பயணமா உள்ள ஈக்குதா வர ஈக்குது பாரு. ஏடா ஏடா வாடு வாடு ஃபர்ஸ்ட் வேணும். ஏடா மாட்டிக்கணும் அங்கே. நீங்கள் தாங்க மாட்டுக்கிறது வாங்க பாருங்க. இந்த மீன் தான் மாட்டு ஆடு காட்டுச்சு. அம்மா சொன்னதுன்னு எல்லாரும் ஆடு காட்டுச்சு. மீன் தான் ஃபர்ஸ்ட் போனீங்க. 거짓말처럼 하늘을 날며 어느새 제주 바다가 내게로 சீக்கிரம் வாங்கடா. 와 아래엔 간혹 도시가 보이고 그 도시에는 또 다른 ஏரியில பிடிச்ச மீன் அதை துண்டா போறேன் நான். 올려다보고 있겠지. வந்து நம்ம நாட்டு ஸ்டைல பண்ண போறோம். அங்க வந்து நம்ம ஊர்ல வந்து கும்பேஷ் மீன் நடந்துருக்கு. அனல் பத்தி ரொம்ப ஆல்ரெடி அனல் ரொம்ப பத்திடுது, அதனால சூப்பரா வேகுது. நம்ம மீனை சாப்பிட்டு அங்க போய் ஒரு பிரியாணி ஒரு பிடிக்க போறோம். சாமி நம்மள கண்ணு. ஓ மை காட், மீன் தவறு விழுந்துருச்சு நெருப்புல. நோ எபிசோட் சுடர். டேய் கீழே போறீங்க என்னடா? அதட்டு நெருப்புல போடுறா. ஏய் கறியில போடுற பைத்தியம். வேற வழியில ஃப்ரெண்ட்ஸ் விதி.
இப்போ நம்ம செஞ்சு சாப்பிட போறோங்க. இதுதாங்க நம்ம செஞ்சு வெறித்தனமா சாப்பிட போறோங்க. சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. ருசி ரொம்ப நல்லா இருக்கு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெறி வெறினாரா வெறும் வச்சு போடலாம். 난 하늘을 보고 또 다른 하늘 아래를 쳐다보고 மீன் நல்லா ரோஸ்ட் ஆனாங்க. 너무 짜릿한 그 속에 머물다 보면 어느새 제주 நம்ம வெறுவை உடச்சி வச்சுட்டு மீன் நல்லா வேந்துட்டு பண்ண வாடியிலே வச்சு அதை சாப்பிட போறோம். பக்கத்து கோயிலில் தண்ணி வரும் அங்கேயே வச்சு 이끌고 நீங்க நினைக்கலாம் மீன் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ஒரு அசைவ மீன் சாமி தான். பக்கத்தில் திருவிழானாலும் நாங்கள் போய் பிரியாணி சாப்பிட்டு இது ஒரு புடி, பக்கத்துல ஒரு புடி, அப்புறம் நைட்டு மசால் பொடி. பிரியாணி மீன் ரொம்ப அனல் அடிக்குது. எப்படி வேணும் சிம்பிளா செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். எதா இருந்தாலும் நம்ம நாட்டு மீன் போல எங்கேயும் வருமா? ஏரியில் சுற்றி எடுத்து போட்டு பிடிச்சது எங்கேயும் வருமா? சும்மா அந்த கடையில் வைக்கலாம். சும்மா நான் சொல்லுவேன். ஏரியில் பிடிச்ச மீன் அதை துண்ணா போறேன் நானே. செம்மையா சமைச்சிட்டோம். பயங்கரமா ரசிக்கிறோம். 그 도시에는 ஆ, 또 다른 해가 하늘에 떠가는 비행기 올려다보고 있겠지 அப்புறமாகுது. பிரியத்தனை நிலத்து 난 하늘 சுத்தி நாத்து நெல்லு நட்டுக்கிறாங்க. இந்த இயற்கை கூட 아래를 சொல்றேன். 쳐다보고 சுத்தி நெல்லு, 있겠지 சுத்தி நெற்பயிர்கள்லாம் வெளியே வச்சு இந்த நடு இயற்கையில உட்காந்து இந்த சுவையான மீனை 어느새 இதுக்குள்ள தனி சுகம் அருமையா இருக்கு. இந்த மாதிரி சுகத்தை வேற எங்கேயும் காண முடியாது. 신비한 세계로 나를 이끌고 거짓말처럼 하늘을 날며 어느새 제주